Hello students, வணக்கம். Welcome to PSZ Chemistry Channel for Easy Learning. இன்னைக்கு NEET Chemistry 2024 Day 32 கான question number 37. The heat of combustion of carbon, sulfur and carbon disulfide are minus 393.3 kilojoule, minus 293.7 kilojoule and minus 1108.76 kilojoule. What will be the heat of formation of carbon disulfide? So நமக்கு questionல என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா heat of formation of carbon disulfide கண்டுபிடிக்க போறோம். So first நம்ம reaction எழுதுவோம். So நம்மளுக்கு வந்து carbon sulfur கொடுத்திருக்காங்க. So carbon plus sulfur CS2. So ரெண்டு sulfur அதனால இங்க 2 போட்டிருக்கோம். இப்போ நமக்கு வந்து delta H formation calculate பண்ணணும். So எப்படி calculate பண்ணணும்? Formula என்ன? Delta H is equal to summation of delta H enthalpy change of product minus enthalpy change of reactants. சரியா? இப்போ நம்ம it is equal to enthalpy change of product இங்க நம்ம கொடுத்த values எழுதுவோம். இங்க நம்மளுக்கு வந்து delta H எதுக்கு கொடுத்திருக்காங்க? CS2க்கு எவ்வளவு கொடுத்திருக்காங்க? minus 1108.76 kilojoule கொடுத்திருக்காங்க. delta H for carbon minus 2 carbon வந்து minus 393 minus 393.3 kilojoule. அடுத்தது சல்ஃபருக்கு minus 293.7 kilojoule. இப்போ நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ப்ராடக்ட் எது அப்படின்னா கார்பன் டைசல்ஃபைடு. அப்போ எந்த வேல்யூ கொடுக்கணும்? minus 1108.76 கொடுக்க போறோம். மைனஸ் இப்போ ரியாக்டன்ஸ் வந்து ரெண்டு இருக்கு, கார்பனும் இருக்கு சல்ஃபர் இருக்கு. அப்போ இந்த ரெண்டு வேல்யூவையும் நம்ம சம் பண்ணினாதான் இந்த இடத்துல சமேஷன் எழுத முடியும். ஸோ ஓப்பன் பிராக்கெட் போடுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் கார்பனோட வேல்யூ எவ்வளோ? minus 393.3. அடுத்தது பிளஸ் அடுத்த வேல்யூ சல்ஃபர் ஆட் பண்ண போறோம். ஸோ நம்மளுக்கு ஈக்குவேஷன்ல எத்தனை சல்ஃபர்? 2. அப்போ இந்த வேல்யூவை 2 கூட மல்டிப்ளை பண்ணோம். அப்போ 2 into minus 293.7. சரியா? ஸோ இது ஒரு சின்ன ஆரோ. இப்போ இது அப்படியே இருக்கு. இது மைனஸ் இது minus 393.3. ஸோ இந்த இடத்துல என்ன வரும்? மைனஸ் வரும். 2 into 293.7 நம்ம மல்டிப்ளை பண்ணணும்னா நமக்கு வேல்யூ வந்து என்ன கிடைக்கும்? 7 2s are 14, carry 1, 2 3s are 6, 7. அடுத்தது 2 9s are 18, carry 1, 2 2s are 4, 5. So 587.4 கிடைக்கும். ஸோ இது ரெண்டும் மைனஸ் மைனஸ்ல இருக்கு. அப்ப ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆட் பண்ணலாம். இங்க 08.76 இந்த மைனஸ் அப்படியே இருக்கு. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணணும்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ஸோ இந்த சைடு போடுவோம். 393.3 587.4. ஸோ 701.819. ஸோ இந்த இடத்துல minus 980.7 கிடைக்கும். இப்போ டெல்டா HF is equal to இது minus of minus என்ன ஆக போகுது? நம்மளுக்கு plus ஆகும். அப்போ minus 1108.7 plus 980.7. So delta HF is equal to இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து subtract பண்ணணும்னா நமக்கு வேல்யூ வந்து 128.06 வரும். மைனஸ் வந்து பெரிய நம்பர்ல இருக்கு, அதனால 128.06 கிலோஜூல். இதுதான் நம்மளுடைய ஆன்சர். ஸோ நமக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ minus 128.06 கிலோஜூல். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு கொஸ்டினோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.